பாசமலர் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அதுல மலர்ந்தும் மலராதன்னு சொல்லி அண்ணன் தங்கை பாசத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா இந்த பாடல் வருவதற்கு முன்பாகவே இதே மெட்டுல கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சில வரிகளை எழுதியிருந்தாராம். சில காரணங்களால அந்த படம் வெளிவரல. அது என்ன பாட்டு அப்படின்னு சொன்னா, மண்ணில் கிடந்தாலும் மடியில் இருந்தாலும் பொன்னின் நிறம் மாறுமா. எவ்வளவு அழகு பாருங்க. இதை இன்றைக்கு இந்த தமிழ் மன்றம் முதன்முறையா கேட்கும் நினைக்கிறேன். இந்த பாடல் வெளி வரல. இதை எதற்காக கவியரசு எழுதினாராம்? ஒரு கண்ணு தெரியாத ஒரு சகோதரிக்காக அவனுடைய தம்பி பாடுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருந்ததாம். ஆனாலும் இந்த பாடலை நம்ம விட்டுறக்கூடாது, ரொம்ப அழகான ஒரு டியூன், அழகான வரிகள்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் கிட்ட நம்ம எம்எஸ்சி அவர்கள் பாடலை நம்ம பயன்படுத்தியே தீரணும்னு சொல்லி தான் மலர்ந்தும் மலராதங்கிற ஒரு அழகான பாடலை நமக்காக பாசமலருங்கிற படத்துல காலத்தால் அழியாத காவியமாக கொடுத்தாங்க. அதுல தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நம்ம சமூகத்துல ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தா பெண் வீட்டுல தானே சீர் கொடுப்பாங்க. ஆனா அந்த தங்கை பாடுறா, உன் மாமா இத்தனை சீரும் கொடுத்து உன்னை மனம் பேசுவார் அவருடைய மகனுக்காகன்னு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார்னா எவ்வளவு அழகு பாருங்க இந்த வரிகள் இல்லையா? தங்க கடிகாரம்